வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. நம்மள சுத்தி மனுஷங்க எவ்ளோ கொடூரமா மாறிட்டுருக்காங்க. அவங்கக்குள்ள இருக்கக்கூடிய மிருகங்கள் எந்த அளவுக்கு வெளிய வந்துட்டுருக்கு அப்படின்றது, நம்மள சுத்தி ஒவ்வொரு நாள் கேட்கக்கூடிய நியூஸ்ல நம்ம எல்லாருமே உணர்ந்துட்டுருப்போம் அப்படின்னு நெனைக்கிறேன். "என்னடா இது சொசைட்டி! எல்லாத்தையுமே நார்மலைஸ் ஆக்குறீங்களேடா!" அப்படின்ற மாரி தான் ஃபீல் ஆகுது. ஒரு ஒரு விஷயத்தையும் நடக்கும்போதும், "இது நார்மலா நடக்கிறது தானே! இது அங்க நடந்தது தானே! ஆல்ரெடி இந்த மாரிலாம் நடந்ததே இல்லையா?" அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள கூட நார்மலைஸ் ஆக்குன மாரி, இப்ப பெரிய பெரிய கொடூரங்கள், சம்பவங்கள கூட ரொம்ப நார்மலைஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. மனிதர்கள் இப்படி ஒரு சொசைட்டில வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்கக்குள்ள இருக்கக்கூடிய மிருகத்தனம் கொடூரமான விஷயத்துல வெளிப்பட்டுட்டு இருக்கு அப்படின்றது ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன இப்ப ரீசென்ட்டா நடந்தது? ஏன் இவ்ளோ பேசுறீங்க அப்படின்னா, அ ரீசென்ட்டா தெலுங்கானால பார்த்தீங்கன்னா எடுமயிலரம் அப்படின்ற ஒரு கிராமத்துல பக்கத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 31 நாய்கள ஆ ஒரு 40 அடி பிரிட்ஜ்ல இருந்து கீழ தூக்கி போட்டுருக்காங்க. அதுவும் அந்த 31 நாய்கள்ல 20 நாய்கள் கிட்டத்தட்ட இறந்து ஒரு மாரி அழுகுன நிலையில அந்த ஒவ்வொரு நாய்களுக்குமே பார்த்தீங்கன்னா, பல காயங்கள்லாம் இருந்திருக்கு. அதுல 11 நாய்கள மட்டும் தான் பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா காப்பாத்த முடிஞ்சிருக்கு. அந்த நாய்களுமே ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்கு. அந்த ஒரு அத பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா, மனசே கேட்கல அப்படின்ற அளவுக்கு ஒரு மாரியான ஒரு நெலைமையில தான் அந்த நாய்கள் எல்லாமே இருந்திருக்கு. அந்த இறந்த 20 நாய்களுக்குமே எக்ஸாமின் பண்ணும்போது ஸ்டார்ட்டிங் இன்வெஸ்டிகேஷன்ல அந்த மோஸ்ட் ஆஃப் த நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேகாட்ஸ் அப்படின்ற ஒரு இது அதாவது ஒட்டுண்ணிகள்னால வரக்கூடிய அந்த புண்ணு, அந்த ஒரு விஷயம் எல்லா நாய்களுக்குமே இருந்திருக்கு. பல நாய்கள் அந்த பிரிட்ஜ்ல இருந்து தூக்கி போட்டு, ஒரு மாரி அழுகுன நிலையில உடம்பெல்லாம் உப்பி போயி, அந்த மாரி தண்ணீல மிதந்துட்டு இருக்க அளவுக்கு ரொம்பவே பார்க்கவே எப்படி சொல்றது? ஒரு மாரியான நிலைமையில இருந்திருக்கு. இந்த நாய்கள் எல்லாமே அந்த தூக்கி போட்டு தான் இறந்ததா? பிரிட்ஜ்ல இருந்து அந்த 40 அடி உயரத்துல இருந்து தான் தூக்கி போட்டனால தான் இறந்ததா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, அது ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல கொல்லப்பட்டு, அதுக்கப்புறம் தான் பிரிட்ஜ்ல இருந்து தூக்கி போட்டுருக்காங்க. அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்படி கொடூரமா கிட்டத்தட்ட 31 நாய்கள இவ்ளோ ஒரு அரக்கத்தனமா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு மனுஷனுக்கு ஒரு கொடூரம் நடந்தா மட்டும் தான் நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம். நாய்களுக்கு நடந்தாலோ, இல்ல மத்த உயிரினங்களுக்கு இந்த மாரி ஒரு கொடூரமான விஷயங்கள் நடந்தாலோ, அது ஒரு சாதாரண நியூஸா பார்த்துட்டு போயிடுறோமோ! அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுல நெறைய பேர் நான் பெட் லவர், அனிமல் லவர், டாக் லவர் அப்டின்னு சும்மா பேருக்குன்னு இன்ஸ்டால ஸ்டோரி போடுறதோ, இல்ல வெளிய சோசியல் மீடியால காட்டிக்கிறதோ மட்டும் பெட் லவர், அனிமல் லவரா இருக்க முடியாது. ஒரு மனுஷனுக்கு ஒரு கொடூரம் நடக்குதுன்னா, அதுக்காக குரல் குடுத்து பல விஷயங்கள சோசியல் மீடியால நம்ம போஸ்ட் பண்ற மாரி, அந்த விஷயத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்டின்னு சொல்ற மாரி, இந்த மாரி மத்த உயிரினங்களுக்கு நடந்தாலுமே அத கண்டுக்காம போறது அப்படின்றதுமே ஹியூமனிட்டியே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ, இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, தெலுங்கானால நடந்திருந்தாலுமே, அது அந்த ஸ்டேட்ல தான நடந்திருக்கு. நம்மள சுத்தியா நடந்திருக்கு. நம்மள சுத்தி என்ன நடக்குதோ, அத மட்டும் நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படின்னு இல்லாம, நம்ப அதே கண்ட்ரில தான் இருக்கோம். நம்ம ஸ்டேட்ல நடந்தா தான் அது நம்ம பிரச்சனை. நம்ம ஊர்ல நடந்தா தான் நம்ம பிரச்சனை அப்படின்றதெல்லாம் இல்லாம, ஒவ்வொருத்தருமே இந்த இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த இந்தியால எந்த விஷயம் இவ்ளோ கொடூரமா நடந்தாலுமே, அதுக்கு ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படுவாங்க. அதுல ஏதோ ஒரு விதத்துல நம்மளுமே காரணமா இருக்கலாம். சரி அது காரணமா இல்லனாலும், அந்த விஷயத்துக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்றதுலயலாம் பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு ஒரு பாயிண்ட்டா இருக்கு. ஸோ, இந்த கொடூரமான விஷயத்த பண்ணத யாரு? எதுக்காக பண்ணாங்க? அவங்க எந்த ரீசன்க்காக பண்ணியிருந்தாலுமே, அவங்க மேல ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கப்புறம் எந்த ஒரு உயிரினத்துமே இந்த மாரி கொடூரமா ஒரு விஷயத்த அந்த உயிரினங்கள் மேல பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அந்த பனிஷ்மென்ட் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பெட் அசோசியேஷன், அனிமல் அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் யார் பண்ணாங்க அப்படின்றதே கண்டுபிடிக்கல. இந்த ஒரு விஷயம் நடந்தே ஜான்வரி 4த் அன்னைக்கு தான் இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றதே வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அது நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? அது என்னைக்கு நடந்தது? அப்படின்றது இன்னுமே முதல் கட்ட விசாரணையில தான் இருக்கு. ஸோ சீக்கிரமா இந்த விஷயத்துக்கான இன்வெஸ்டிகேஷன் நடந்து யாரு குற்றவாளி? எத்தன பேரு குற்றவாளியா இருந்தாலுமே அவங்களுக்கு
ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் அவங்க மேல எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து நெறைய பேரோட விஷஸா இருக்கு. நீங்க இந்த மாரி கொடூரங்கள் நம்மள சுத்தி நடந்துட்டே இருக்கு அப்படின்றத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? உங்களோட மைண்ட் செட் இந்த மாரி நியூஸ கேட்கும்போது எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காம Info 366 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் திவ்யா.